தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். 2025 அடுத்த வருடம் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், ஸோ இது இல்லாமல் இந்த வருடம் நமக்கு எழுதின மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஒரு அரசாங்க கல்லூரியில் நமக்கு சீட் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த அளவு கட் ஆஃப் ஆனது இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய டவுட்டு. இந்த வருடம் எழுதி முடித்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் என்னென்ன கட் ஆஃபில் முடிஞ்சுது, என்ன காலேஜில் எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறதும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதன்மையான இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 4-5 எல்லாருமே சேர்கிற மாதிரி இருக்கும். அந்த முதன்மையான மருத்துவக் கல்லூரியில் நான் சேரணும், எனக்கு அரசாங்க கல்லூரியில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற போது எந்த அளவு மதிப்பெண் தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மிக முக்கியமாக அடுத்த வருடம் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லாவே கவனிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவை அப்படின்றது உங்களால் உணர முடியும். அதை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து உங்களோட மதிப்பெண்ணை நீங்கள் எடுக்கலாம். பட் இப்போவே உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு மே மாதம் தான் எப்படி பார்த்தா நமக்கு எக்ஸாம் ஆனது வரப்போகுது. ஸோ இதற்கிடையில் இருக்கிற மாதங்களில் அதற்குள்ளே நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 36 இருக்குது. இதில் எந்த கல்லூரிகளில் சேரணுன்னாலுமே நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது கண்டிப்பாக 600+ கண்டிப்பாக தேவைப்படும். 600+ அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஓசிலையோ பிசிலையோ இருந்தீங்கன்னா இந்த 600+ன்றது நான் 605ன்றது 600+ தானே, அது போதுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓசி அல்லது பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 670க்கு மேலே 680க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு காலேஜ் அவங்களால் எதிர்பார்க்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு 605லேருந்து 630க்குள்ளே 650க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ மதிப்பெண்ணை இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. அதுவே பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா அதே அரசு மருத்துவக் கல்லூரியில் மினிமமே குறைந்த மதிப்பெண்ணுன்றது 500 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 500லேருந்து நீங்கள் 600க்குள்ளே அட்லீஸ்ட் இருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது கிடைக்குமான்றது நீங்கள் எடுக்க போகிற அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்து அது மாறுபடும். ஸோ அந்த வகையில் 2024 இப்போ எழுதி முடித்த மாணவர்கள் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் முதன்மையான மருத்துவக் கல்லூரிகளில் 2ம் கடைசியாக கட் ஆஃப் கடைசியாக இருக்கிறத நீல்கிரிஸ் தான் பெரும்பாலும் கடைசியாக முடிகிற காலேஜ் அப்படின்றது. அதில் எந்த அளவுக்கு அப்போ மதிப்பெண் குறையுதா, அதில் எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வருட மாணவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ எழுதி முடித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டீட்டெயிலான விஷயம், அந்த கட் ஆஃப் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ முதன்மையான மருத்துவக் கல்லூரி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்த வருடம் இப்போ 2024 எந்த கட் ஆஃபில் ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது எதற்காகனா அடுத்த வருட ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இதில் பார்க்கும்பொழுது ஸோ இதை விட மதிப்பெண் இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். இதை விட அதிகமாக இருந்ததுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட்டானது கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு 697 க்ளோஸ் ஆகியிருக்கு ரவுண்டு 1. ரவுண்ட் 2ல் 695. ஸோ நமக்கு ஒரு 2 மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. பிசி கேட்டகரியில் 690 இருந்தது 687 உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 3 மார்க்கு. பிசிஎம்மில் 685 தேவைப்படுது ரவுண்ட் 1ல், ரவுண்ட் 2ல் 685 மாறவே இல்லை. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 681 இருந்தது, 680 1 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் ரவுண்ட் 1ல் 645 இருந்தது, ரவுண்ட் 2ல் 642 3 மார்க் கிட்ட குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 599 ரவுண்ட் 1லையும் ரவுண்ட் 2ல் அதே தான் இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், எஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 621 இருந்தது ரவுண்ட் 1ல், ரவுண்ட் 2ல் 621 பெருசாக மாறலை. ஏன்னா சீட் ரவுண்ட் 2ல் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் அதே மார்க் தான் மெயின்டைன் ஆகுது. பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் 1ல் சீட் வேணும்னா பெரிய அளவில் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 1க்கும் பெரிய வித்தியாசம் வராது. 2 மதிப்பெண் தான் உங்களுக்கு பெரும்பாலும் வித்தியாசம் வரும், இல்லைனா மாறவே மாறாதுன்றது உண்மை. அப்போ ரவுண்ட் 1ல் என்ன மதிப்பெண் இருக்கோ அந்த மதிப்பெண் நீங்கள் அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எம்எம்சிக்கு அடுத்தது ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 685 ரவுண்ட் 1ல். இப்போ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 685 இது 697 இருந்தது. இங்கே ஸ்டாண்டில் 685 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் வந்து 681 வந்து மாறி இருக்கு. 4 மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. பிசியில் 681 ரவுண்ட் 1, இது 676 வந்து இருக்குது. அதே போல் பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 675, எம்பிசி வந்து 672, ரவுண்ட் 2லையும் அதே தான் இருக்குது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 625 ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல் 622 மாறி இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 561 ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல் 561 அப்படியே தான் இருந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 594லேருந்து 594 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. இது ஸ்டான்லி. சரிங்களா? இதில் வந்து ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து பாருங்கள் 276, 333, 255, 500க்குள்ளே நீங்கள் ரேங்க் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ கட் ஆஃபில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், ரேங்க் பெரிய வித்தியாசங்கள் வராது. இப்போ கடைசி இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கடைசியாக பெரும்பாலும் வந்து திருவண்ணாமலை, திருவாரூர், நீல்கிரிஸ் இந்த காலேஜஸ் எல்லாம் பெரும்பாலும் நமக்கு க்ளோஸ் ஆகும். நீல்கிரிஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் லாஸ்ட்டாக வந்து பெரும்பாலும் க்ளோஸ் ஆகும். கடைசியாக கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிற காலேஜ்னால் இதுதான் இருக்கும் பெரும்பாலுமே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிசியில் 620, அதுவே வந்து பாருங்கள் இன்னைக்கு கடைசி தான்றோம், அதுலேயே 620 மார்க் கிட்ட முடிஞ்சிருக்கு ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் 1 மார்க் தான் குறைஞ்சிருக்கு. தென் வந்து பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 612 கிட்ட இருக்குது. எம்பிசி வந்து 603, எஸ்சி கேட்டகரி வந்து 536 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 464, எஸ்டி கேட்டகரி 490, அதே தான் ரவுண்ட் 2லையுமே இருக்குது. இதுலேயும் வித்தியாசங்கள் ரவுண்ட் 2ல் ஒன்றும் வரல, 1 மார்க் அளவு தான் குறைஞ்சிருக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி கேட்டகரியில் மட்டும்தான் 1 மார்க் குறைஞ்சிருக்கு ரவுண்ட் 2ல். அப்போ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அப்போது ஓசி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுது, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா 500+ அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 490, 464 இதெல்லாம் அந்த ரேஞ்ச் இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் வந்து சேஃபஸ்ட்டாக மார்க்காக இருக்கணும், 500+ கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு மதிப்பெண் வந்து அடுத்த வருடம் எழுத போகிற மாணவர்கள் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு மதிப்பெண் கண்டிப்பாக தேவைப்படுதுன்றதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.